all because of love. I will never fall in love. கேர்ள்ஸுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க. கார் டூர் அப்படின்னு தான் இருக்கும். பிகாஸ் நானே இப்படி தான் இருப்பேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்போல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. Jetour T2 IDM சொல்லுவாங்க. Please open sunroof. Okay. And then sunroof open ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்து இருந்த இடத்துல இட் டர்ன்ஸ் ஸ்பின்ஸ் 360 டிகிரி. லைட் வச்ச கண்ணாடி இருக்குது. பிரேக் செல்லும் பிரேக் போட முடியாது. ஸோ இந்த கார் வந்து Jetour T2 IDM சொல்லுவாங்க. ஐடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டெலிஜென்ஸ் டூவல் மோட்டர். ஸோ இது வந்து ஒரு பிளக்இன் ஹைப்ரிட். அப்படின்னா பாதி கார் வந்து பெட்ரோலில் ரன் பண்ணும் அண்ட் லைக் 85% ரன்ஸ் இன் பெட்ரோல் அண்ட் மீதி 15% or 25% ரன்ஸ் இன் எலக்ட்ரிக். ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக். ஓகே, அண்ட் இது வந்து இட் கிவ்ஸ் அவுட் 600 ஹார்ஸ் பவர். அதுதான் நாங்கள் மெயினாக பார்த்தோம். பவர் வேணும் ஒரு பெரிய எஸ்யூவி மாதிரி. அது இல்லாமல் இப்போ திஸ் Jetour T2 இஸ் UA's மோஸ்ட் சோல்ட் எஸ்யூவி. UA's மோஸ்ட் சோல்ட் எஸ்யூவி. எப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, எனி ரோடு ஒரு எனி ஸ்ட்ரீட் ஒரு எனி ஹைவே நீங்கள் போனாலே மினிமம் எவ்ரி மினிட்டுக்கு ஒரு கார் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சேல்ஸ் Jetour இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இஸ் 8 months. We waited for 8 months and நாங்கள் தான் ஃபாஸ்டஸ்ட் டு கெட் த கார். ஸோ அவ்வளோ டிமாண்ட் காருக்கு காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த காரில் வந்து இட் ஹேஸ் அ ஹியூஜ் 17-inch ஸ்க்ரீன். எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலேயே உண்டு. உங்களுக்கு வந்து ஹோம் பட்டனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்கும்போது கார்ப்ளே உண்டு, இதில் ஆண்ட்ராய்டு உண்டு, ஆப்பிள் உண்டு. அப்புறம் காரோட எல்லா டிகிரி ஆங்கிள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உண்டு. HEVனா ஹைப்ரிட். When you move to EV it becomes electric. So that's the switch that you get. And இதில் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எப்படின்னா when the car runs on petrol it charges the battery. Okay, so it's a combination of both நான் சொன்ன மாதிரி. And you can also charge the car using a port. So 70% வரைக்கும் car charges on its own. மீதி 30% மட்டும் you need to plug it into charge. ஸோ நீங்கள் இந்த காரை பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் சார்ஜ் போட்டால் போதும். ஸோ இது வந்து பேசிக்லி இது கார் வந்து இப்போ வந்து ஐடியலாக நிற்கிது. அதனால என்ன பண்ணுதுன்னா the battery is getting charged by the car. So the engine is charging the battery. அதான் அவங்க சிம்பிள் பிரின்சிபிள். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஒன்று வந்து ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது வந்து வாய்ஸ் கமாண்ட். So everything in the car is voice controlled. For example, இப்போ நான் சொல்கிறேன், hello Jetour. Hello. Please open sunroof. Okay. And then sunroof open ஆகும். இன்னொரு ஃபீச்சர் வந்து hello Jetour. I'm coming. Please close sunroof. Okay. And close ஆகும். So everything, நீங்கள் ஏசி ஆகட்டும் உங்கள் விண்டோஸ் ஆகட்டும் சரி, வால்யூம் கம்மி பண்ணாலும் கூட்டினாலுமே எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட். அது வந்து வாய்ஸ் கமாண்டில் யூ கேன் கண்ட்ரோல். அதுவும் இல்லாமல் 4 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் கண்ட்ரோல் லைக் ஈச் சீட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து எல்லா செட்டிங்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸ் உண்டு. ஸோ வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா டிரைவிங்கில் there's a lot of modes and this is the crystal knob, the famous crystal knob. இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ ஈகோ மோட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், அதுக்கப்புறம் ஐஸில் போகிறது, டெசர்ட்டில் போகிறது, அண்ட் தென் ராக் இதுன்ட்டு நிறைய மோடு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மோடு வந்து இந்த எக்ஸ் மோட் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்து இருந்த இடத்துல இட் டர்ன்ஸ் ஸ்பின்ஸ் 360 டிகிரி. ஸோ இருந்த இடத்துல இட் ஸ்பின்ஸ் பேசிக்லி. ஸோ இந்த காரில் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூ ஹாவ் யுவர் ஃபோன் சார்ஜிங் போர்ட், 2 வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் இருக்குது. யூ கேன் சார்ஜ். அது இல்லாமல் இது வந்து ஒரு கூல் பாக்ஸ், இதுக்குள்ளே வந்து ஒரு கூல் பாக்ஸ் இருக்குது பேசிக்லி. அண்ட் இதில் டிரைவிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீட் மசாஜஸ்ஸு, அப்புறம் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸ்டீரியர் லைட்டிங் நம்ம வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்டீரியரில் இவ்வளோ லைட்டிங் ஆம்பியன்ஸ் இருக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் கலர்னால் கலர் வந்து இங்கே மாறிட்டே இருக்கும்.
ஸோ இட் சேஞ்சஸ், கலர் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்படி. அண்ட் மேடம் இப்போதைக்கு பிங்க் கலர் கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால் அது ஒரு கலர் இருக்குது. அதான் வெஹிக்கிள் லாக்கில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, டிரைவிங் அசிஸ்டன்ஸ் வந்து லேன் அசிஸ்டன்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அண்ட் சவுண்ட் வந்து திஸ் இஸ் பவர்ட் பை சோனி ஸ்பீக்கர்ஸ், ஸோ விச் இஸ் அன் ஓஜி ஸ்பீக்கர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். குவாலிட்டி இஸ் நேச்சுரல், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்டாக லைவ் சரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் தியேட்டரில் என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? தியேட்டரிக் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே. அப்புறம் டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து யுவர் ஸ்க்ரீன் சுவிச்சஸ் டே அண்ட் நைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. டிவைஸ் மேனேஜர், வாய்ஸ் கண்ட்ரோல், இதான் நான் சொன்னது வாய்ஸ் ஃபீச்சர்ஸ். இது வந்து யூ கேன் எனேபிள் ஃபார் 4 seats பேசிக்காக. ஸோ அது இப்போதைக்கு பின்னாடி சீட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த காரில். அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் திஸ் இஸ் a பிக் blessing ஃபார் us. அண்ட் பெரிய பேனராமிக் ரூஃப் ஆல்சோ. அந்த ரூஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஹியூஜ். ஸோ இட்ஸ் a huge roof. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனராமிக் ரூஃப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இன்னொரு இன்னும் இதோட குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எப்படின்னா எவ்ரி திங் இன்சைட் இஸ் லெதர். எல்லாமே இது இந்த டேஷ்போர்ட்லேருந்து ஈவன் யுவர் இது, அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் லெதர். அண்ட் யுவர் ரூஃப் ஓட குவாலிட்டி ஒரு மெட்டீரியல் வந்து இட்ஸ் கால் அல்காந்த்ரா லெதர். அல்காந்த்ரா லெதர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெரி ஹை குவாலிட்டியான லெதர். ஸோ ஃபுல் யுவர் ஹோல் பாடி இன்டீரியர் இஸ் பில்ட் வித் லெதர். அண்ட் யுவர் கேபின் இஸ் அக்கூஸ்டிக் கேபின், அப்படின்னா உங்களுக்கு வெளியே அவுட் சைட் நாய்ஸ் ரொம்ப கேட்காது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பேசஞ்சர் ஒரு ட்ராவலுக்கு நல்ல கார். எப்படின்னா ஸோ சீட்டில் வந்து உனக்கு அந்த ரிக்ளைனிங் இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசஞ்சர் பிரின்சஸ் யாரெல்லாம் நல்லா தூங்குவாங்களோ தே கேன் லிஃப்ட் திஸ் அப் அண்ட் கால் நீட்டிட்டு தே கேன் ஸ்லீப். இப்போ புரியுதா எதுக்கு இந்த கார் வேணும்னு சொன்னேன். அதனால இட்ஸ் a வெரி கம்ஃபர்டபுள் கார், ரொம்ப வெரி பவர்ஃபுல். அண்ட் இட்ஸ் a பேக்கேஜ் ஆல் இன் ஆல். அதனால கார் இஸ் ரியலி நைஸ் பை காட்ஸ் கிரேஸ். மெயின் இன்னொரு ஹைலைட், நியூ டிரைவர்ஸ்க்கு வந்து தே ஹாவ் கேமரா. இது ஆல்மோஸ்ட் எல்லா புது கார்லேயும் இருக்குது அந்த 360 கேமரா. ஸோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கார் மோட் மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் வைட் ஆங்கிள், அப்புறம் ரேர் பின்னாடி வைட் ஆங்கிள், அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். இது பேசிக்கலி காரோட லெஃப்ட் அண்ட் ரைட் கர்பில் அடிக்குமோ அதுன்ட்டு எல்லாமே தே ஹாவ் எவ்ரி திங். ஒரே ஒரு பட்டன் தான், யூ ஹவ் ஆல் தி ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் பார்க் பண்ணும்போது எல்லாமே யூ கேன் சி. இருக்கும்போது இது வந்து 54 காட்டுச்சு %. அந்த சார்ஜ் காட்டுங்க. ஓ யா. ஸோ 55 ஆகிருக்கு. 53ல இருந்துச்சு. இப்போ கார் நிற்க போதே பேட்டரி சார்ஜ் ஆகி 55 ஆயிடுச்சு. அண்ட் வெரி எஃபிஷியன்ட், ஃபியூல் எஃபிஷியன்ட்டும் சரி, இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். ப்ளஸ் இட் ஹேஸ் வெரி குட் பவர். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஹேண்டில் விச் இஸ் தேர் ஃபார் ஆஃப் ரோடிங் கார்ஸ். ஸோ இது பேசஞ்சர்ஸ்க்கும் யூஸ்வலாக இதை பிடிச்சிட்டு தான் ட்ரைவ் பண்ணுவாங்க டு கெட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதான் இதோட ஹோல் பர்பஸே. ஆமாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி இஸ் ரியலி நைஸ். ஸோ இட்ஸ் a nice car. நான் would definitely recommend to buy this. ஆமாம். வேடிங் ரேடார் வந்து வாட்டருக்குள்ளே நீங்கள் போகும்போது அவங்க அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி யுவர் ஹைட் ஆஃப் த கார், மழை பெஞ்சதுன்னா அந்த வாட்டரோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி காரோட ஹைட் வில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஸோ அதான் போட்டிருக்கு அதில். ஸோ கரண்ட் வேடிங் ரேடார் வந்து 0, ஏன்னா தண்ணி இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரோட இது, ஏன்னா இன்ஜின்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காரோட ஃபீச்சர் வந்து ஹைட் will adjust based on the water level. அப்புறம் ஆஃப் ரோட் ரேடியேஷன். ஸோ ஆஃப் ரோடு போகும்போது கார் யூஸ்வலி ஹீட் ஆகும், ரொம்ப இன்ஜின் ஹீட் ஆகும். ஸோ அது எக்ஸ்ட்ரா வெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹில் டிசைன் அதுன்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கார் இஸ் ரியலி குட். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா I would 100% recommend to buy. சூப்பர். அண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு திங் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து யூஸ்வலாக கண்ணாடி இருக்கும் கரெக்டா, அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் லைட்டு வச்ச கண்ணாடி இருக்குது. சி எவ்வளோ என்ன ஒரு ஒளிவட்டம். எனக்கு புரியல நிஜமா. இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா. அண்ட் இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் பார்க்கல நிஜமா. இது வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அகெயின் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாங்கள் வந்து இப்போ நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தோம் அபவுட் கார் இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அது இதுன்னு. அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது நிறைய கார்ஸில் இருக்குது, இதை விட சூப்பராகவே இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும்.
பட் நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி உங்கள் கார் எப்படி, எங்கே வாங்குனீங்க, என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டும் நிறைய டெக்ஸ்ட் வந்துச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ஆக்சுவலி. அண்ட் இருக்கிறத சொல்லணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுறா அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ நாங்கள் எங்கள் கார் வாங்கியிருக்கோம், அதை நீங்கள் பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக நான் போட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சில், வேறு எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க. அவ்வளோதான். எப்போ துபாய் வந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்க, நம்ம காரில் ஒரு ரைட் போயிடலாம். ஓகேவா? சரியா? ஸோ நான் வந்து இப்போது கார் வந்து ஓட்டலான் இருக்கேன். சும்மா கம்யூனிட்டிக்கு வெளியே ஒரு ரைடு, அதையும் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, பாய். மெயினாக அந்த காரில் பம்முக்கு ஏசி இருக்குது, வென்டிலேட்டட் சீட்ஸ். செல்லம் பிரேக், செல்லம் பிரேக். போட முடியாது. இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கேன், யாராலையும் நிறுத்த முடியாது. நோ செல்லம், நல்லா தானே ஓட்டுறேன்.